இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டு. நான் முதலாவது அதை தலைப்பு வாரியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த விஷயங்கள் எமது மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இப்போ பெரும்பாலும் மதம் என்று சொன்னால் அது எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும்? மரணத்துக்கு பிறகு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்துக்கு மேலேயும் நிலத்துக்கு கீழே மட்டும்தான் மதம் என்ன செய்யும், யோசிக்கும். அப்படின்னா வாழ்றதை பற்றி என்ன செய்யாது, எப்பையும் யோசிக்காது. சடங்கு சம்பிரதாயங்கள் ஒரு 4-5 இருக்கலாமே தவிர வாழ்றதை பற்றி யோசிக்காது அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களே சொல்லுகிறேன். நமது வாழ்க்கையில் நம்ம தேடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில், இந்த உலகத்தில், நான் மரணத்துக்கு பின்னால் சொல்லவில்லை, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சொல்லலை, இந்த உலகத்தில் தேடக்கூடிய மிக பிரதானமான விஷயம் என்ன? இந்த உலகத்தில் நாம் தேடக்கூடிய மிக பிரதானமான விஷயம் என்ன தேடுறோம்? சும்மா சொல்லுங்க. செல்வம். வேறு? கல்வி. வேறு என்ன சொல்லுங்க? நம்ம உலகத்தை சொல்றோம். நான் மரமையை பத்தி பேசவே இல்லை. இந்த உலகத்துல நம்ம தேடுறதுல என்னென்ன? கல்வி, செல்வம், பதவி, நட்பு. இறப்ப தேடுறோமா? சரி, ஓகே. அப்படியே சில வேளை வாழ்க்கை விரக்தி போய் என்னது, செத்துருவோண்டா, அதான் நான் முடியும். சரி, 5. வேறு? நிம்மதி. வேறு? சொல்லிட்டாங்க, செல்வம். ரைட்டு. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் அவர் சொன்னதில் கொண்டு வைக்கலாம். நிம்மதியில் சாகிறவனு நிம்மதிக்கு தான் சாகிறான். சாகிறவன் என்ன சொல்றான் தெரியுமா? இப்படி வாழ்றதை விட செத்துடலான்டாரு. சரியா? அப்படின்னா என்ன? நிம்மதி தான். விரக்தியில தான் சாகிறான். சந்தோஷமா இன்றைக்கு சாகிறோன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இன்றைக்கு சாக போறோம், ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம். அப்படின்னா என்ன? நம்ம சாக போறோம், அதனால சந்தோஷமா இருப்போம் நினைக்கிறானே தவிர, நான் சாகிற நாளில் என்னது, சாகிறதால தான் எனக்கு சந்தோஷம் யாரும் என்ன செய்யலை, சொல்லலை. பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? செத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறான். கல்வி தேடுறவன் யார் கல்வி தேடுறான் இன்னைக்கு? இதுக்கு தான் கல்வி தேடுறான். என்ன கல்வி படித்தா? நல்லா படிடா, அப்பாட கடனை இல்லாமக்கணும். யார கடனை? அப்பண்ட கடனை இல்லாமக்கத்தான் புள்ள படிக்கணும். அதுக்கு தான் கல்வி தேடுறான். நல்லா 50 லட்சம், 100 லட்சம் கொடுத்து டாக்டர் ஆக்குறான். ஏன்? அதை விட கோடி கோடியாக என்ன செய்யலாம், ரிட்டர்ன் வாங்கலான்ட்டு தான் சொல்கிறான். நீ படிக்கிற கல்வியில் உன் எதிர்காலத்தில் உனக்கு ஒரு பைசா கிடைக்காது, ஆனாலும் படி அப்படி என்று சொல்கிற எந்த தந்தையாக நம்ம கண்டிக்கிறோமா? இல்லை. அது இதுதான் விஷயம். எத்தனையோ ஆசிரியர்கள் என்ன போல நீ வரணும்னு நினைக்கிறாங்க. யாரும் அவங்கள போல வர நினைக்கிறதே இல்லை. அவங்கள விட மேலாக தான் என்ன செய்யணும், வாழணும் இப்படி என்கின்ற மனநிலையில் எல்லோருமே பணம் தேட வேண்டும். எனவே கல்வியும் பணமும் செல்வம் எல்லாம் ஒன்றுக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே? பதவி, பணம், பட்டம், இதுக்கு பின்னால அவன் தேட நினைப்பது என்ன தெரியுமா? நிம்மதி தான். உண்மையிலே எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலும் என்னதான் பணம் தேடிட்டாலும், என்னதான் ஓடிட்டாலும், அடுத்த நிமிஷம் அவனுக்கு வர, ஏன் நம்ம மனைவிமார்களோட இந்த ஸ்கைப்ல இங்கிருந்து பேசுற நேரத்தில் எத்தனை பேர் சண்டை பிடிக்கிறோம்? ஏன் சண்டை பிடிக்கணும்? நம்ம கொடுத்து சந்தோஷப்படுறாள் இல்லையா? நம்ம இவ்வளோ கொடுத்து கொஞ்சமாவது மகிழ்ச்சி அடைகிறாளா? அப்படின்னா நம்ம பணத்தை கொடுக்கலங்க, சந்தோஷத்தை கொடுக்குறோம். அங்கே என்ன நினைக்கிறோம்னா, மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடைக்கலன்னு வைங்களே, நம்ம கொடுத்த பணத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குது? நிறைய பேருட பணத்தெல்லாம் அனுப்பி, ஒரு பண்டிகைக்கு ஒரு பணத்தையெல்லாம் அனுப்பி, ஒரு கொண்டாட நாளுக்கு பணத்தெல்லாம் அனுப்பின பின்னால் திருப்பி அவங்களுக்கு அது கிடைச்சிட்டா சந்தோஷமாகிறீங்களான்னு என்ன செய்றீங்க? ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் தான் பேசுகிறீங்க. பெரும்பாலும் என்ன, அதுக்கு அந்த பணம் அங்கே போயிடும்ன்றதுனால உங்கள்கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும் வரைக்கும் அவன் பார்த்துட்டிக்கிறான். ஸோ நாங்கள் அதுக்கு பின்னால் ஏன் ஃபோன் கால் பண்ணுறோம்னா தான் எல்லாம் அனுப்பிட்டோமே. ஏன் பண்ணுறோம்? நம்ம எதற்கு அனுப்பினமோ அதை அவங்க ரிட்டர்ன் சொல்கிற நேரத்தில் நமது மனசு சந்தோஷப்படுது. என்ன சந்தோஷப்படும்? எல்லாம் அனுப்பின பின்னால் நீங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்கிறீங்க? அதான் அனுப்பிட்டாச்சு, திருப்பி ஏன் கேள்வி கேட்குறீங்க? வைங்க, என்ன எப்படி இருக்கும்? உங்களுக்கு என்ன செய்யும்? சந்தோஷம் வராது. நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல. நம்ம உறவினருக்கு தர்மம் செய்கிறதுல மனசு சந்தோஷப்படுதா? தெரியாதவருக்கு தர்மம் செய்கிறதுல மனசு சந்தோஷப்படுதா? சொந்தக்காரருக்கு தர்மம் செய்வதில் தான் மன சந்தோஷம். தெரியாதவருக்கு செய்கிறதுல ஆன்மீக திருப்தி ஒன்று இருக்கிறது, வேறு. அது நான் வர்றேன். நான் இங்கே அது ஆன்மீகத்தை பற்றி பேசலை. எங்களுடைய உலக திருப்தி எதில் இருக்கு தெரியுமா? 1 லட்சத்தை கொண்டு போய் தெரியாதவனுக்கு கொடுத்துட்டு அம்பேண்டு வருவோமா? நாங்கள் வரமாட்டோம். என்னத்துக்கு எடுத்தானோ, எதுக்கு எடுத்தானோ, அதுக்கு பதிலாக தங்கச்சிக்கு கொடுத்துருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரனுக்கு கொடுத்துருக்கலாம், ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கலாம்னு தான் மனசு சொல்லுமே தவிர, அப்போ நம்மளாவே கேட்போம், எப்படி நம்ம தந்த பணத்தால் எல்லாம் நடந்துதா அப்படின்னு கேட்பீங்க. அவன் சொல்கிறப்ப நம்மளுக்கு சந்தோஷம். அது திருப்பி சொன்னால் சந்தோஷம். ஒருத்தனுக்கு நீங்கள் 1 கோடி பணத்தை கொடுக்குறீங்க, அவன் அதுக்கு பின்னால் அதை பற்றியே உங்களோட பேசலைன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்?
ஆனால் நம்ம கொடுத்ததை பற்றி ஒரு வார்த்தை திருப்பி பேசுகிறானா இவன் முடியல. மனது வந்து ஒரு விஷயத்தை தேடுது. என்ன தேடுது? சந்தேகம் இல்லை, யாரும் மறைக்க முடியாது, இது யாரும் மறைக்க முடியாது. வேணுமென்னா நம்ம வம்பு பேசலாம், வாழ்க்கையில் வம்பு நிறைய பேசலாம், திமிரா சில விஷயங்கள் பேசலாம். ஆனால் உண்மை அதுக்கு மாற்றம். உண்மை வந்து என்னது? அதுக்கு மாற்றம். எல்லோருடைய மனசும் நிம்மதி தேடுது. இறுதியாக வாழ்க்கையை முடிக்கிறதுலையாவது நிம்மதி கிடைக்குமான்னு என்னது? மனசு தேடத்தான் சரி. இது உண்மையான ஒரு அம்சம். ஆனால் நிறைய இன்னும் நிம்மதியை காணாத லைஃப் தான் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு. அது உண்மை. ஏற்கனவே நம்ம சவுதிக்கு வார நேரத்தில் 800 ரியால் போதும்னு வந்திருப்போம். இப்போ சிலருக்கு 1500 கிடைக்கும், இன்னும் போதாது. வந்தவர் 800க்கு வந்திருப்பாரு. பிளான் என்ன இருந்துக்குன்னா 1500 போதுமென்று இருந்திருப்பாரு. போதுமெண்டா இருக்கிறம்ப இல்லை, இன்னும் பில்கேட்ஸ் வரைக்கும் நீங்கள் போய் கேட்டாலும் அடுத்த லிஸ்ட்டுக்கு தான் அவன் என்ன செய்வான்? உட்கார்ந்து கண்டிருப்பான். அப்போ நிம்மதி தேடல் என்கின்ற ஒரு பகுதி நம்ம மனசுல எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்குது. நமது மனதில் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, ஆன்மீகம் நிம்மதியை தருமா அப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம் நிம்மதியை தருமான்னு பார்த்தோம்னா, இஸ்லாத்திலையும் போலி ஆன்மீகம் இருக்குது. முஸ்லிம் மக்களால் நடத்தப்படுகின்ற போலி ஆன்மீகங்கள் நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் பல இடங்களில் பார்க்குறோம். தர்காக்களில் வணங்குறது, அங்கே நாகூர் தர்கா, அந்த தர்கா, இந்த தர்கான்னு நிறைய தர்காக்கள் என்ன செய்து உண்டு. இது ஒரு போலி ஆன்மீகம். அங்கே வந்து நீங்கள் ஒருவர் மூலம் தான் அதை அணுகணும். அங்கே போகிறதாக இருந்தால் இன்னொரு மதகுரு மூலம் தான் அந்த இடத்த என்ன செய்யணும்? அணுகணும். அப்படின்னா ஒருத்தர் அங்கே இருக்கிறார், தரகர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இப்படியான ஆன்மீகங்களின் ஊடாக நிம்மதி அடைகிறதான்னு பார்த்தா இல்லை. அங்கே போனால் செலவு தான். அங்கே போனால் என்ன? கையில் உள்ள 10ஐயோ 15ஐயோ 20ஐயோ நீங்கள் கொடுத்தாத்தான் வணங்க முடியும் என்கின்ற மாதிரி தான் எல்லா மதம் என்ன செய்யுது இருந்து கட்டுறீங்க. உண்மை. நீங்கள் தர்காவுக்கு போகிறீங்க, ஃப்ரீயாக போயிட்டு வரலாமா? போக முடியாது. ஃப்ரீயாக நீங்கள் 2 முறை போனீங்கன்னா 3ஆம் முறை வார நேரில் அவனை அனுப்பிடுவான். ஃப்ரீயாக போயிட்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக என்ற பெயரில் சம்பாத்தியம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தொழிலே இல்லை அவர்களுக்கு, இதுதான் தொழில். இதுதான் தொழிலாக ஆன்மீகத்தை வைத்து ஆன்மீகத்தின் ஊடாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம்? வெளி உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நிம்மதி தேடல், மனசுக்கு ஒரு சந்தோஷம் தேடல் என்கின்ற ஒரு பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாரோட உள்ளத்திலையும் என்ன செய்யுது? இருக்குது. அதை முழுசா நாங்கள் அடையலை என்றதும் உண்மை. இஸ்லாம் இந்த மன நிம்மதி சம்பந்தமாக, மகிழ்ச்சி சம்பந்தமாக, சந்தோஷம் சம்பந்தமாக ஏதாவது பேசுகிறதா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னார். அதாவது எப்படி பேசணும்? கடவுள் உங்களுக்கு நிம்மதி தருவார், இப்படி இல்லை. இது மட்டும் பேசுறேன்னா எல்லாரும் பேசுவாங்க, அப்படி இல்லை. நிம்மதிக்கான ரூட்டை பற்றி இஸ்லாம் பேசுதா? நிம்மதிக்கான வழிகளை பற்றி இஸ்லாம் பேசுகிறதா? இந்த பகுதி கட்டாயம் நிம்மதியை தேடல் என்கின்ற அடிப்படையிலாவது நீங்க படிக்க வேண்டிய ஒரு பகுதி. எந்த அடிப்படையில்? நம்ம நிம்மதியை விரும்பி படிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நிம்மதி பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமிய மார்க்க எல்லா மதத்தையும் படிக்கிற மாதிரி இஸ்லாத்துல என்ன செய்ய, நிம்மதியை பற்றி என்ன சொல்லுது? அப்படி ஏதாவது இறைவனுடைய வேதம் என்று முஸ்லிம்கள் நம்பக்கூடிய திருக்குர்ஆன் பேசுதா? திருக்குர்ஆன் பேசுதா? தமிழ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது. அடுத்தது சந்தோஷம், மனமகிழ்ச்சியை பற்றி இஸ்லாம் ஏதாவது பேசுகிறதா அப்படி என்று சொல்லி பாருங்க. நான் உங்களுக்கு இங்கே ஆன்மீகத்தின் மூலம் நிம்மதி, இஸ்லாமிய ஆன்மீகத்தின் மூலம் நிம்மதி அப்படி என்கின்ற ஒரு தலைப்பு மட்டும் எனக்கு தரப்பட்டிருக்க, நான் உங்களுக்கு ஒரு மணி நேரம் எப்படி எப்படியெல்லாம் இஸ்லாம் நிம்மதியை பேசுது என்று சொல்லி திருக்குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்லி அது உங்களுடைய சிந்தனையோடு பேசும். என்ன பேசும்? சிந்தனையோடு பேசும். வெறும் பிரார்த்தனைகள், இந்த வார்த்தையை சொல்லி உனக்கு நிம்மதி வரும், இந்த சடங்கை ஓது, இந்த சடங்கை செய் உனக்கு நிம்மதி வரும், இந்த மந்திரத்தை ஓது, இதெல்லாம் லைஃப்ல உங்களுக்கு பிராக்டிக்கலாக அது உங்களோடு பேசும். உங்களோடு பேசக்கூடிய நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆதாரம் காட்டி சொல்ல முடியும். ஆதாரம் இப்போ இப்படி தானே, மதத்தில் இல்லாதத நானாக இஸ்லாத்தில் பேரால் என்ன செய்யலாம்? பேச வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை. திருக்குர்ஆன் வசனம் உங்களுக்கு தமிழ் குர்ஆனை கையில் தந்து பாருங்க, இந்த வசனத்தில் எப்படி என்ன செய்யுது சொல்லுது. நம்ம நம்பக்கூடிய இறை தூதரனை நம்பக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஆதாரம் சொல்லி என்ன செய்ய முடியும்? பேச முடியும்.